Dear students, as a continuation of yesterday's class, we are going to study about Arab historiography. அன்புக்கினிய மாணவர்களே, நேற்றைய வகுப்பின் தொடர்ச்சியாக அரபு வரலாற்று வரைவியலை பற்றி இன்றும் படிக்க இருக்கின்றோம். After the emergence of Islam, the Arabs became politically dynamic and conquered Persia and other regions. When they conquered the nearby regions, culturally speaking, what happened was Arabic became a vehicle of literary expression. However, as far as historiography is concerned, though it was written in Arabic, historiography is said to be an influence of the Persians on Arabs. And it is said that the Arab people had taken this concept of historiography from the Persians. Ibn Isham is said to have written the earliest biography of Prophet Muhammad sallallahu alaihi wasallam, peace be upon him, in 828 AD. Some people say it is an edited version of Ibn Ishaq's work, about which we have studied in the last class. So, the intolerance of Byzantine Empire in the 5th and 6th century made Hellenistic lands poorer and enriched Sasanian Persia. So, as the Byzantine Empire was intellectually intolerant, Greece and the lands surrounding Greece lost their intellectual glory because the Byzantine Empire was intolerant. And Persia, which was east of the Byzantine Empire, became intellectually rich. And the Arabs, when they conquered Persia, they had acquired this intellectual growth from them. But the language was Arabic. And now, classical period of Arabian literature is said to be between 750 to 1000 AD. So 750 to 1000 AD, it is said that the Arabian literature was at its peak, and it is called as the classical period of Arabian literature. The writings were in Arabic language, but people who wrote were not exclusively Arabs. And as far as the Islamic history is concerned, the first center of learning, or the first political and as well as intellectual center, was Medina. Then it shifted to Damascus. Then it shifted to Baghdad. And after the siege of Baghdad in 1258, the Muslim empire lost its glory for a short period. So, this is regarding the Arab historiography, evolution of Arab historiography. அன்புக்கினிய மாணவர்களே, இஸ்லாமின் வருகைக்கு பிறகு அரபு மக்கள் அரசியல் ரீதியாக தங்களை வளப்படுத்திக் கொண்டு, அரசியல் ரீதியாக, சமய ரீதியாக, அறிவியல் ரீதியாக, அறிவார்ந்த தளத்தில் தங்களை வளப்படுத்திக் கொண்டு
அருகாமையில் இருந்த பல பகுதிகளை கைப்பற்றினர். பாரசீகத்தையும் அவர்கள் கைப்பற்றினர். அவர்கள் பல்வேறு பகுதிகளை கைப்பற்றிய பிறகு அரபு மொழி அனைத்து பகுதிகளிலும் இலக்கிய மொழியாக மாறிப்போனது. அரபு மொழி தன்னுடைய தாக்கத்தை, தன்னுடைய வளத்தை, தன்னுடைய சிறப்பை இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பரவிய இடங்களெல்லாம் பரப்பியது. அரபு மொழி தன்னுடைய தாக்கத்தை எங்கெல்லாம் இஸ்லாம் சென்றதோ அங்கெல்லாம் தன்னுடைய தாக்கத்தை விரிவு அடைய செய்தது. இருப்பினும் அரபு வரலாற்று வரைவியல் என்பது அரபு மொழியில் எழுதப்பட்ட வரலாற்று நூல்களை குறித்தாலும், அரபு வரலாற்று வரைவியல் என்பது பாரசீகர்களுடைய தூண்டுதலால், பாரசீகர்களுடைய ஊக்கத்தால், பாரசீகர்களுடைய ஈடுபாடால் வளம் பெற்றது என்றே சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்பகால வாழ்க்கை வரலாறை அல்லது அவருடைய வாழ்க்கை வரலாறை முதலாக எழுதியது இப்னு ஹிஷாம் என்று சொல்கிறார்கள். இவர் பஸ்ரா என்ற பகுதியை சார்ந்தவர், பாரசீக பகுதியில் வரக்கூடிய பஸ்ரா என்ற பகுதியை சார்ந்தவர். இது தனி நூல் அல்ல, இது ஏற்கனவே அரபு ஆசிரியர் இப்னு இஷாக் அவர்கள் எழுதிய நூலின் ஒரு விரிவடைந்த நூல் என்று சிலர் சொல்கிறார்கள். ஆக இப்னு ஹிஷாம் ஒரு வரலாற்று வரைவியலுக்கு ஒரு துவக்க புள்ளியாக இருந்தார். பாரசீக பகுதியை சேர்ந்த இப்னு ஹிஷாம் மற்றும் இதர இலக்கியவாதிகள் வளம் பெறுவதற்கு அடிப்படை காரணம் பைசாண்டின் சாம்ராஜ்யமாக இருந்தது. பைசாண்டின் சாம்ராஜ்யம் தன்னுடைய சகிப்புத்தன்மையை இழந்தது. குறிப்பாக அறிவு தளத்தில் தன்னுடைய சகிப்புத்தன்மையை இழந்தது. தங்களை விட அறிவார்ந்தவர்கள் யாரும் இல்லை என்ற நிலையை 5 மற்றும் 6ஆம் நூற்றாண்டில் பைசாண்டின் சாம்ராஜ்யம் அடைந்தது. இந்த சகிப்புத்தன்மை அற்ற நிலை கிரேக்க பகுதியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஏனென்று சொன்னால் பைசாண்டின் சாம்ராஜ்யத்திற்குட்பட்ட கிரேக்க பகுதியில் இது அறிவார்ந்த ஒரு வீழ்ச்சியை, அறிவு சார்ந்த ஒரு வீழ்ச்சியை தந்தது. அதே வேளையில் பாரசீகம் பைசாண்டின் சாம்ராஜ்யத்தின் இந்த போக்கின் காரணமாக கிரேக்கம் வீழ்ந்த நேரத்தில் பாரசீகம் வளம் பெற்றது. அறிவியல் ரீதியாக, அறிவு ரீதியாக வளம் பெற்றது. அரேபியர்கள், அரபு மக்கள் இஸ்லாத்தை தழுவி அதற்கு பிறகு பாரசீகத்தை கைப்பற்றிய போது அவர்கள் பாரசீகத்தில் இருந்த அந்த அறிவியல் வளர்ச்சியை, அறிவு சார்ந்த வளர்ச்சியை பயன்படுத்திக் கொண்டார்கள். அரபு மக்கள் 750 முதல் 1000 வரை அந்த காலகட்டம் அரபு இலக்கியத்தின் சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது. கிளாசிக்கல் பீரியட் என்று சொல்கிறார்கள். அற்புதமான இலக்கியங்கள் படைக்கப்பட்ட ஒரு காலமாக அது பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில், இந்த 250 ஆண்டுகளில், 750 முதல் 1000 ஆண்டு வரை 250 ஆண்டுகளில் அரபு இலக்கியம், அரபு மொழியில் பல இலக்கியங்கள் படைக்கப்பட்டன. ஆனால் அவை அரபு மொழியில் எழுதப்பட்டிருந்தாலும் எழுதிய ஆசிரியர்கள் அனைவரும் அரபிகள் என்று சொல்லிவிட முடியாது. பெரும்பாலும் பாரசீகர்கள் இருந்தார்கள். ஆக இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் அரபு இலக்கியம் மற்றும் அவர்களுடைய வளர்ச்சி
மூன்று வெவ்வேறு நிலைகளில் இருந்தன. அரசியல் மாற்றத்தின் காரணமாக அவர்களுடைய தலைநகரம் மாறியது. தலைநகரம் மாறிய போது அவர்களுடைய அறிவு சார்ந்த வளர்ச்சியின் மையமும் மாறியது. முதலில் மதினாவில் இருந்து, பிறகு டமஸ்கஸில் இருந்து, பிறகு பாக்தாதில் இருந்து அரபு இலக்கியம் தன்னுடைய தாக்கத்தை பரப்பிக் கொண்டிருந்தது. 1258 ஏடியில் கிபி 1258 பாக்தாத் வீழ்ந்தது. பாக்தாத் வீழ்ந்த போது இஸ்லாமிய சாம்ராஜ்யமும் அரபு இலக்கியமும் அரபு வரலாற்று வரைவியலும் தோய்வு அடைந்தன. Fall of the Islamic Empire in 1258 did not affect the intellectual growth of Arabs because Arab had become an universal language and it had spread throughout as the holy book of the Muslims, Quran, was in Arabic and it was necessary for all people to learn Arabic. Arabic had expanded its influence to different parts of the Islamic empire even before the empire had fallen. Now, when the Arabs conquered different regions before 1258, they had taken up the tradition and experience of the people conquered, and by this process of assimilation, or by this process, what has happened was the Arabs had given the religion to the conquered people and had taken up the knowledge from the people who were conquered. Hence, when Abbasid period 750 to 1258 is considered to be the Abbasid period in Islamic history. During this period, the Arab historiography or the Muslim historiography or the Islamic historiography attained new dimensions and new magnitude. And this new dimension and new magnitude was because of the translation into Arabic of the Sassanid books of the kings. And because of this translation, there was a new impulse into historical writing. Ibn Yahya, who died in 774 AD, had written 33 treatises on different persons and events. Most important work of his was History of the Conquest of Iraq. Last decade of 8th century and early decades of 9th century was a brilliant period in Arab historiography, corresponding to the rule of Charlemagne in the West. So what Charlemagne was doing in the West as the ruler of the Franks and as the ruler of the to-be Holy Roman Empire, what he was doing, the intellectual growth which the West was receiving under Charlemagne was being witnessed in the eastern part under the Abbasids in the 8th century and early decades of 9th century. அன்புக்கினிய மாணவர்களே, 1258 கிபி 1258
இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அப்பாசித் சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்த போதிலும் அரபு இலக்கியம் வீழ்ந்து விடவில்லை. ஏன் என்று சொன்னால் அரபு மொழி ஒரு சர்வதேச மொழியாக வளர்ந்து இருந்தது. அரபு நாட்டில் இருந்து தொடங்கிய இஸ்லாமிய புரட்சி 3 கண்டங்களுக்கு பரவி இருந்தது. ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா. இந்த 3 கண்டங்களிலும் அரபு நாட்டினர் அவர்கள் கைப்பற்றிய இடங்களில் அரபு மொழியை முதன்மை மொழியாக மாற்றினர். இப்படி மாற்றுவதற்கு ஒரு ஊக்கம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், இஸ்லாமியர்களுடைய புனித நூலான திருக்குரான் அரபு மொழியில் இருப்பதால், மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் அரபு மொழியை படிக்க வேண்டிய நிலை இருந்ததால் பல்வேறு இடங்களில் அரபு மொழி தாய்மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்படி தாய்மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இடங்களில் அப்பாசித் சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு அரசியல் ரீதியாக வீழ்ந்தாலும் இலக்கிய ரீதியாக அரபு மொழி வீழ்ச்சி அடையவில்லை. ஆக அரபு மொழி 1258க்கு பிறகும் வளர்ந்து கொண்டுதான் இருந்தது. இப்பொழுது நாம் அப்பாசித் காலத்தில், அதாவது 750 முதல் 1258 வரை அரபு வரலாற்று வரைவியலை பற்றி படிப்போம். இந்த அப்பாசித் காலம் என்று சொல்லக்கூடிய காலம் அரபு இலக்கியத்தில் ஒரு சிறந்த காலமாக கருதப்படுகிறது. அரபு வரலாற்று வரைவியலும் ஒரு சிறந்த காலமாக கருதப்படுகிறது. ஏன் என்று சொன்னால், இந்த காலகட்டத்தில் பல்வேறு பாரசீக நூல்கள், சசானித் அரசர்கள் என்று சொல்லப்படுகின்ற பாரசீக அரசர்கள், அப்பாசித் காலத்துக்கு முன்பு இருந்த அரசர்கள் சாசானித் அரசர்கள், அவர்கள் காலத்தில் எழுதப்பட்ட பல புத்தகங்கள் அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. இப்படி அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட காரணத்தினால் வரலாற்று வரைவியல் ஒரு மிக பெரிய ஊக்கத்தை பெற்றது. இப்னு யஹ்யா 774 கிபி 774 மறைந்தார். அவர் மறைவதற்கு முன்னால் 33 நூல்கள் எழுதியிருந்தார். அவர் எழுதிய நூல்களில் மிக முக்கியமான நூல் ஹிஸ்டரி ஆஃப் த கான்குவெஸ்ட் ஆஃப் ஈராக். இந்த 8ஆம் நூற்றாண்டின் இறுதி காலகட்டங்களும் 9ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலகட்டமும் அப்பாசித் ஆட்சியில் அரபு இலக்கியத்தில், அரபு வரலாற்று வரைவியலில் ஒரு மிக சிறந்த காலமாக கருதப்படுகிறது. அதே காலகட்டத்தில் மேற்கு உலகத்தில் அப்பாசித் ஆட்சியிலிருந்து மேற்கே இருந்த ஐரோப்பிய பகுதிகளில் சார்லி மேக்னே என்கின்ற அரசர் ஒரு அறிவார்ந்த புரட்சியை, அறிவார்ந்த மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தார். அதே பணியை இந்த கிழக்கு பக்கம் அப்பாசித்துகள் இதே காலகட்டத்தில் 8ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 9ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் அப்பாசித் அரசர்கள் இதை செய்து கொண்டிருந்தார்கள், சாதித்துக் கொண்டிருந்தார்கள். Waqidi was a very important historian. He wrote his work Kitabul Maghazi. It is a book on the history of expansion of Islam. In this book he writes about the kings and also about the missionaries who helped in the spread of Islam. He is said to be such a big historian that he carried his library in 120 camels wherever he went. Apart from Waqidi, we had Al-Madaini.
he traveled to all the places which were conquered by the Muslims. He had traveled, and it is said that if we print the titles of all his works, it will fill 5 pages. So, such an extensive writer Al-Madaini was. Apart from these two, there was another important Arab historian, a Persian historian, I mean, who was writing in Arab, who was Al-Fakri, who was a very graphic and picturesque historian. In the sense, his writing was very interesting, and uh, his narrative was liked by people. So he was a very important historian. And as during the Abbasid rule, there was an growing intellectual ascendancy of Persian thought. People were writing in Arabic, but the major influence was from Persia. The people who wrote were also from Persia mostly, and the thinking was also of Persian thinking. We had up to Afghanistan the influence of uh, historiography, or the growth of Arab historiography. In Afghanistan or Turkestan, that is in the Afgho-Turkan border, we had Mahmud Ghazni, who patronized Al-Biruni. Al-Biruni wrote many works, among which two are very important. One is the surviving monument of past generation, and another one is Indica. Indica, of course, we know it is a book on India. Al-Hind, Tariq al-Hind we call it, which was the first of its kind on Indian history. Al-Biruni had learnt Sanskrit, and he had translated several Sanskrit works into Arabic and also Greek works into Sanskrit. So such a important intellectual Al-Biruni was. Then when Spain was conquered by the Muslims, Cordoba became an important center of historiography. From Cordoba, many Spanish Arab historians emerged. So, these were some of the important writers during the Abbasid period. அன்புக்கினிய மாணவர்களே, வாக்கீதி என்பவர் அரபு வரலாற்று வரைவியலில் ஒரு மிக முக்கியமான நபராக இருக்கிறார். இவர் கிதாபுல் மகசி என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்த புத்தகம் அடிப்படையில் இஸ்லாம் எப்படி பரவியது, இஸ்லாம் என்கின்ற மார்க்கம், இஸ்லாம் என்கின்ற சமயம் மக்களிடையே எப்படி சென்றடைந்தது என்பதை பற்றி இந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். அப்படி எழுதுகின்ற வேளையில் அவர் அரசர்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களிடையே கொண்டு செல்ல உழைத்த இஸ்லாமிய அரசர்களையும், மார்க்க அறிஞர்கள் அல்லது சூஃபி ஞானிகள் அல்லது சமயம் சார்ந்த சமய குருக்கள் இஸ்லாத்தை எப்படி மக்களிடையே எடுத்து சென்றார்கள் என்பதை பற்றி இந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். கிதாபுல் மகசி என்ற புத்தகத்தை வாக்கிதி எழுதியிருக்கிறார். வாக்கிதி எவ்வளவு சிறந்த ஒரு அறிவு ஜீவி என்று சொன்னால், அறிவார்ந்த மனிதர் என்று சொன்னால், அவர் செல்லும் இடமெல்லாம் 120 ஒட்டகங்களோடு ஒரு நூலகத்தை, 120 ஒட்டகங்கள் ஓடு செல்லும் இடமெல்லாம் செல்லுவார். அதாவது அந்த 120 ஒட்டகங்கள் அவருடைய புத்தகங்களை, அவருடைய நூலகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களை எடுத்து செல்லுமா. அந்த அளவுக்கு மிக சிறந்த ஒரு அறிவு பற்று உடையவர் வாக்கிதி. அதே போல் அல் மதாயினி,
அல்-மதாயினி இஸ்லாமிய சாம்ராஜ்யம் முழுக்க பயணித்தவர். இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அமைந்திருந்த இடங்களுக்கெல்லாம் பயணித்தவர். அப்படி பயணித்து அவர் எழுதிய புத்தகங்களை பட்டியலிடுவோமே ஆனால் அந்த புத்தகங்களின் தலைப்பு மட்டுமே 5 பக்கங்களுக்கு, அதாவது அவர் அந்த அளவுக்கு அதிகமாக எழுதியிருக்கிறார். 5 முழு பக்கங்களுக்கு, 5 பிரசுரிக்கப்பட்ட பக்கங்கள், 5 முழு பக்கங்கள் தேவைப்படும். அவருடைய எழுத்துக்களை மட்டும், அதாவது அவருடைய எழுதியிருக்கக்கூடிய புத்தகங்களை மட்டும் நாம் பட்டியலிட வேண்டும் என்று சொன்னால், ஆக அல்-மதாயினி ஒரு மிக முக்கியமான வரலாற்று ஆசிரியராக இருக்கிறார். அல்-ஃபஹ்ரி என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் இருக்கிறார். இவர் மிக சிறந்த ஒரு வரலாற்று ஆசிரியர். இவருடைய எழுத்து மிக சிறப்பாக இருந்திருக்கிறது. மக்கள் நேசிக்கக்கூடிய விதத்தில், மக்களை கவரக்கூடிய விதத்தில் இவருடைய எழுத்து இருந்திருக்கிறது. அதே போல் அப்பாசித் ஆட்சி காலத்தில் இவர்களுடைய பாரசீக மக்களுடைய தாக்கம் அதிகமாக இருந்திருக்கிறது. பாரசீக மக்கள் அரபு வரலாற்று வரைவியலில் அதிக தாக்கத்தை அப்பாசித் காலத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அப்பாசித் காலத்தில் ஆப்கானிஸ்தான் வரை வரலாற்று வரைவியலின் தாக்கம் பரவி இருந்தது. உதாரணமாக முகமது கஸ்னி ஆப்கானிஸ்தான் பகுதியின் அரசராக இருந்தார். அவர் அல்பெருனி என்கின்ற அன்றைய காலகட்டத்தில் சிறந்த அறிவுஜீவியை அவர் ஊக்கப்படுத்தினார். அவருடைய நண்பராக, முகமது கஸ்னியுடைய நண்பராக அல்பெருனி இருந்தார். அல்பெருனியை போற்றி அவரை ஆதரித்து அவர் சிறந்து எழுதுவதற்கு உறுதுணையாக இருந்தார் முகமது கஸ்னி. அல்பெருனி த சர்வைவிங் 2 புத்தகங்களை எழுதியிருக்கிறார் அல்பெருனி. அதில் நிறைய புத்தகங்களை அல்பெருனி எழுதியிருக்கிறார். அதில் 2 புத்தகங்கள் மிக முக்கியமானவை. த சர்வைவிங் மான்யூமெண்ட் ஆஃப் பாஸ்ட் ஜெனரேஷன் என்கின்ற புத்தகம், அதே போல் இண்டிகா என்கின்ற புத்தகம். இண்டிகா என்கின்ற புத்தகத்தை நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். ஏனென்று சொன்னால் இண்டிகா என்பது இந்திய வரலாறு. இந்திய வரலாறு சம்பந்தமாக அவர் எழுதின புத்தகம், அவர் எழுதிய தாரிக் அல் ஹிந்த் அல்லது இண்டிகா என்ற அந்த புத்தகம் இந்தியாவை பற்றி மிக சிறப்பான ஒரு கண்ணோட்டமாக, மிக சிறந்த ஒரு விளக்கமாக, மிக சிறந்த ஒரு நூலாக அன்றைய காலகட்டத்தில் இன்று வரையும் இடைக்கால இந்தியாவை பற்றி படிப்பதற்கு சிறந்த நூலாக தாரிக் அல் ஹிந்து தான் இருக்கின்றது. அதே போல் அல்பெருனி சமஸ்கிருத மொழியை கற்றுக்கொண்டு பல சமஸ்கிருத இலக்கியங்களை, இந்திய சமஸ்கிருத இலக்கியங்களை அரபு மொழிக்கு மொழிபெயர்த்தார். அதே போல் பல கிரேக்க இலக்கியங்களை சமஸ்கிருத மொழிக்கு மொழிபெயர்த்திருக்கிறார். ஆக ஒரு மிக சிறந்த அறிவுஜீவியாக அல்பெருனி இருந்திருக்கிறார். அரபு வரலாற்று வரைவியல் தந்த ஒரு மிகப்பெரிய கொடையாக அல்பெருனி கருதப்படுகிறார். அதே போல் ஸ்பெயின் பகுதியை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்குள் கொண்டு வந்தபோது கார்டோபா ஒரு மிக முக்கியமான இடமாகவும், அறிவு சார்ந்த ஒரு இடமாகவும், வரலாற்று வரைவியலுக்கு மிக முக்கியமான ஒரு இடமாகவும் மாறி போனது. ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த அரபு வரலாற்று ஆசிரியர்கள் கார்டோபா நகரில் இருந்து தொடங்கினார்கள், தங்களுடைய பயணத்தை தொடங்கினார்கள். கார்டோபாவில் இருந்து ஸ்பெயின் அரபு வரலாற்று ஆசிரியர்கள் அதிகமான நபர்கள் எழுதினார்கள். So the most important aspect of Arab historiography was the contribution made by them in the form of travel literature. So the travel literature was a very important source of Arab historiography. Apart from that, another important aspect of Arab historiography was that its influence was spread to a very large physical territory. The vastness of the empire, the universal practice of pilgrimage to Mecca, and administrative reasons. Because of these factors,
the Arab historiography covered various regions. It covered Africa. Before the coming of Arabs, nobody had written about Central Africa. It was the Arabs who had contacts with Africa and started writing about Africa. Likewise, even with Russia. So Russia was considered to be an extreme country. I mean, a far off place, and Arab historiography had influenced Russia. So the wide nature of the historical writing was because of Arab influence. There were other chief Muslim writers. They were Al-Masudi, Ibn Hakal, Ibn Battuta, and Ibn Khaldun. So this is regarding Arab historiography. We will read about Ibn Khaldun, one of the most important Arab historiographers, in the next class. This presentation has been made with the help of B. Sheikh Ali Sir's book History, Its Theory and Method by Macmillan India Limited. அன்புக்கினிய மாணவர்களே, அரபு வரலாற்று வரைவியலின் வாயிலாக, அரபு வரலாற்று வரைவியலின் வழியாக, அல்லது அரபு வரலாற்று வரைவியலின் சிறந்த ஒரு படைப்புகளாக பயண இலக்கியங்கள் இருந்திருக்கின்றன. அரபு மக்கள் அதிகமாக பயணங்களை ஈடுபட்ட மக்களாக இருந்த காரணத்தினால் அவர்கள் அதிகமான இலக்கியங்கள், பயண இலக்கியங்களை எழுதியிருக்கிறார்கள். அதேபோல் அரபு இலக்கியத்தில் அரபு வரலாற்று வரைவியலின் இன்னொரு மிக முக்கியமான தாக்கம் என்னவென்று சொன்னால், அந்த வரலாற்று வரைவியல் ஒரு மிகப்பெரிய பரப்பளவு சார்ந்து எழுதியது. அதாவது ஆப்பிரிக்கா, மத்திய ஆப்பிரிக்காவை பற்றி அரபு வரலாற்று வரைவியலுக்கு முன்பு யாரும் எழுதவில்லை. ஆக ஆப்பிரிக்காவை பற்றி எழுதியது அரபு வரலாற்று வரைவியல். அதே போல் ரஷ்யாவை பற்றி எழுதியது அரபு வரலாற்று வரைவியல். ஏன் என்று சொன்னால், இஸ்லாமிய சாம்ராஜ்யம் என்பது மிக பிரம்மாண்டமாக விரிந்து இருந்தது. ஆக அந்த பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்துக்குள் இவர்கள் எல்லாம் வந்த காரணத்தினால் அவர்களை பற்றி எழுதியது. அது மட்டுமல்லாமல் இயல்பாகவே இஸ்லாமியர்கள் ஹஜ் பயணத்திற்கு செல்லக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில், ஆண்டுதோறும் செல்லக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்கள் அரபு நாட்டுக்கு, மக்கா நகரத்திற்கு ஆண்டுதோறும் வந்தார்கள். அப்படி அந்த பயணங்களில் வாயிலாக நிறைய இலக்கியங்கள், வரலாற்று வரைவியல் புத்தகங்கள் படைக்கப்பட்டிருந்தன. மேலும் அரபு மக்களுக்கு அனைவரை பற்றியும் தெரிந்திருந்தது. ஆக ஒரு பெரிய பரப்பளவு வரலாற்று வரைவியலில் கொண்டு வரப்பட்டது அரபு காலகட்டத்தில். இதற்கு முன்பு நாம் பேசிய வரலாற்று வரைவியலாளர்களை தவிர, வரலாற்று ஆசிரியர்களை தவிர, அரபு வரலாற்று ஆசிரியர்களை தவிர, அல்-மசூதி, இப்னு ஹக்கல், இப்னு பட்டுட்டா அண்ட் இப்னு கல்தூன் போன்றவர்களை அரபு வரலாற்று வரைவியல் நமக்கு வரலாற்று வரைவியலுக்கான கொடையாக வழங்கியிருக்கிறது. அல்-மசூதி, இப்னு ஹக்கல், இப்னு பட்டுட்டா மற்றும் இப்னு கல்தூன், இந்த நால்வரும் மிக பெரிய அளவில் வரலாற்று வரைவியலுக்கு தங்களுடைய தொண்டாற்றியிருக்கிறார்கள். அடுத்த வகுப்பில் நாம் இப்னு கல்தூன் என்கின்ற அரபு வரலாற்று வரைவியலில் சிறந்த வரலாற்று ஆசிரியரான இப்னு கல்தூனை பற்றி நாம் படிப்போம். இந்த காணொளியை தயாரிப்பதற்கு நமக்கு உறுதுணையாக இருந்தது பி. ஷேக் அலி அவர்களுடைய ஹிஸ்டரி, இட்ஸ் தியரி அண்ட் மெத்தட், மேக்மிலன் இந்தியாவின் பிரசுரமான இந்த புத்தகத்தின் அடிப்படையில் தான் இந்த காணொளி தயாரிக்கப்பட்டது.